தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ரெட்மி இந்தியாவில் சமீபத்தில் இந்த ரெட்மி 9 பவர் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்மி 9 பவர் இந்த ரீட்டைல் யூனிட்டோடைய அன்பாக்சிங் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆனதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃபோன். இந்த ஃபோனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. ஸோ நான் முன்பே சொன்னது போல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரீட்டைல் யூனிட். நான் வந்து ரிவ்யூக்காக me.comலேருந்து வந்து வாங்கியிருந்தேன். அமேசானில் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒரு செல்லில் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் me.comல வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 9 பவர் வந்து வர பாக்ஸ். ஸோ பாக்ஸில் மேலே பார்த்தோம் அப்படின்னா மேட் இன் இந்தியா அப்படிங்கிற போல வந்து போட்டிருக்காங்க. இதை தவிர டப்பாவோட பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 662 ப்ராசர், 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படிங்கிற போல. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற மாடல் பார்த்தோம் அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர் மெமரி இருக்கிற பிளாக் கலர் தான் நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசைன் பை ரெட்மி அப்படின்னு சொல்லி ஒரு பேக் வந்து இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே தவிர ஒரு யூசர் கைடு வந்துருக்கு. அதே தவிர ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் பார்த்தோம் அப்படின்னா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா வந்துருக்கு. அடுத்தது நமக்கு பாக்ஸில் நம்மளுடைய ரெட்மி 9 பவர் ஸ்மார்ட் ஃபோனே வந்து இருக்குது. ஃபோனுடைய பின்பக்கம் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக் தான், பட் ரேஸ் மாதிரியான டிசைன், அப்படியே சன்ரைஸ் மாதிரியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றும் நான் முன்பே நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் சொன்னது போல் மிகப்பெரிய பிராண்டிங் வந்து இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஒரு பொருளையும் நம்ம வந்து வாங்கிட்டு இவங்களுக்கு வந்து நம்ம நடமாடுற மார்க்கெட்டிங் பர்சன் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பெரிய பிராண்டிங்கை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஃபோனை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸில் சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா USB Type C சார்ஜிங் போர்ட் மற்றும் USB Type C சார்ஜிங் கேபிள் தான் இது. ஆப்பிள். அடுத்து ஒரு பவர் பிரிக் வந்துருக்கு. நமக்கு 22.5 வாட் சார்ஜர் இது. பட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா 18 வாட் மேக்ஸிமம் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் சார்ஜர் பார்த்தோம் அப்படின்னா 22 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெட்மி 9 பவருடைய ஒரு ஃபிசிக்கல் ஓவர்வியூ நம்ம வந்து பார்த்தலாம். ஃபோனுடைய மேல் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்துருக்கு, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் மற்றும் IR பிளாஸ்டர் வந்துருக்கு. எஸ், நிறைய பேருக்கு பிடிச்ச இந்த IR பிளாஸ்டர் இந்த ஃபோன்லேயும் வந்திருக்கு. அதே மாதிரி வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை உள்ளடக்கிய பவர் பட்டன் வந்திருக்கு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் வந்துருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஃபோன், USB Type C போர்ட் மற்றும் ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்கு. இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கிற ஒரு சிம் ஸ்லாட் தான் இது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோன் வந்து பூட் பண்ணிடலாம். பூட் பண்ணுற நேரத்தில் இந்த ஃபோனுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தலாம். இந்த ரெட்மி 9 பவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் பாடியோட தான் வந்து வருது. இதே தவிர இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6.53 இன்ச் கொண்ட Full HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனும் வந்திருக்கு. ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப Qualcomm Snapdragon 662 ப்ராசர், 4GB ரேமோட வந்து கொடுத்துருக்காங்க. UFS ஸ்டோரேஜ் வந்துருக்கு. சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப Android 10 அடிப்படையாக கொண்டு வந்த MIUI 12ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. இதே தவிர நான் முன்பே சொன்ன போல சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக், பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்திருக்கு. கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேக்கில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் சென்சாரும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சாரும், இதே தவிர ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையும் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்துருக்கு. இதே தவிர பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6000 mAh பேட்டரி, Type C போர்ட் மற்றும் 22.5 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து வருது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இதோடைய ஃபுல் ரிவ்யூ வேணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த 4GB 64GB மாடல் 11,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து 4GB 128GB மாடல் ஒன்று வந்திருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப 11,000 ரூபாய்க்கு நல்ல பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்திருக்கு. Snapdragon 662 ப்ராசரோட இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன், 6000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜர், Full HD டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி மீடியா கன்சப்ஷன் மற்றும் டே டு டே பெர்ஃபார்மன்ஸ், ஓரளவு நல்ல கேமரா எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. இதோடைய ஃபுல் ரிவ்யூவில் இதோடைய நிறை குறைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாம கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.